நகர் பகுதியை சேர்ந்த 40 வயசு மதிக்கத்தக்க அரசு மருத்துவரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு அதிக லாபம் சம்பாதிக்கிறத பத்தி தகவல் இருந்திருக்கு. அதை நம்பின அரசு மருத்துவர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிருக்காரு. அந்த ஆன்லைன் லிங்குக்குள்ள இருந்த தகவலின் அடிப்படையில பல்வேறு தேதிகள்ல பல்வேறு பேங்க் அக்கௌண்ட்டுகளுக்கு 76 லட்சம் பணத்தை அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கான லாப தொகை மற்றும் முதலீடு தொகைகள் ஆன்லைன்ல வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அவரால் அந்த பணத்தை தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாத்த முடியல. இதனால தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து தேனி எஸ்பி சிவபிரசாத் கிட்ட புகார் அளிச்சிருக்காரு அரசு மருத்துவர். எஸ்பி அவர்களோட உத்தரவுப்படி இத பத்தி வழக்கு பதிவு செஞ்ச தேனி சைபர் கிரைம் போலீசார் அரசு மருத்துவர் கொடுத்த அவருடைய டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் அவருடைய மொபைல் நம்பர் மூலம் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. விசாரணையில அரசு மருத்துவரை ஏமாத்தின கும்பல் வட மாநிலத்தில் இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. இதையடுத்து தேனி சைபர் கிரைம் போலீசார் மும்பை விரைஞ்சிருக்காங்க. அங்க போலீசார் விசாரிச்சதுல மும்பை பகுதியை சேர்ந்த ஏஜென்ட் சஞ்சய் அப்படிங்கிறவரோட வங்கி கணக்குல 19 லட்சம் பணம் பரிமாற்றம் ஆயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. சஞ்சய் கிட்ட விசாரிச்சதுல மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் பகுதியை சேர்ந்த ஹரிச்சந்திர கோபிநாத் கைவட் மற்றும் அதுக்கப்புறம் மும்பை பக்கத்துல தானே பகுதியை சேர்ந்த சந்தோஷ் சஞ்சய் பன்கோட் இவங்களோட வங்கி கணக்குகளுக்கு அந்த ஏஜென்ட் சஞ்சய் வங்கி கணக்குல இருந்து பண பரிமாற்றம் செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து தேனி சைபர் கிரைம் போலீசார் ஹரிச்சந்திர கோபிநாத் கைவாட் அப்புறம் சந்தோஷ் சஞ்சய் பன்கோட் ஆகிய 2 பேரையும் கைது செஞ்சு தேனி சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் தேனி சிறையில அடைச்சிருக்காங்க. இதே மாதிரி இவங்க வேற யாரெல்லாம் ஏமாத்திருக்காங்க, ஆன்லைன்ல இவங்களை நம்பி யாரெல்லாம் ஏமாந்திருக்காங்க அப்படிங்கறத சிறையில இருக்கிற இவங்க 2 பேரையும் காவல் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க.